என் அன்பார்ந்தவர்களே, டீச்சிங், டியூஷன், கோச்சிங், டீச்சிங், டியூஷன், கோச்சிங். எதனால் இதோடு நான் ஆரம்பிக்கிறேன்னா, கடந்த சில எபிசோட் போட்டிருந்தேன் நீட்டை பற்றி. அதை பார்த்துட்டு பலவிதமான கமெண்ட்ஸ். இது பாருங்கள், நான் கோச்சிங் சென்டருக்கு அகெயின்ஸ்ட் இல்லை. என்னுடைய பர்பஸ் ஆஃப் திஸ் எபிசோட்ஸ் என்ன நடக்குதுன்னு பேரண்ட்ஸுக்கு தெரியணும். அதுக்காக தான் பதிவு போட்டு வரேன். இந்த நீட் தேர்வை ரத்து பண்ணுறாங்களா, பண்ணட்டும். நான் நாட் அகெயின்ஸ்ட் இட். கோச்சிங் சென்டரை ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வரணுமா, கொண்டு வரட்டும். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் இட். என்ன, அல்டிமேட்லி இந்த டீச்சிங், கோச்சிங் அண்ட் டியூஷன் இதனுடைய கனெக்டிவிட்டின்னு அவர் பார்த்துக்கணும். இந்த நீட்டை பொறுத்தவரையில் 5 பாயிண்ட் கணக்காக உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்களா, நான் மறுபடியும் சொல்கிறேன், வருஷம் ஃபுல்லாக கோச்சிங் நீட்டுக்காக போக வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த 5 பாயிண்ட் என்னென்னா, ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் தி கான்செப்ட். அதாவது முன்னாடிலாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அண்ட் ஸ்டேட் போர்ட் ஸ்கூலில் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுன்ற ப்ராக்டிஸ் இருக்கிற வரையில் இந்த நீட்டில் அவங்க அதிகமாக மார்க் வாங்கலை. ஆனால் சிபிஎஸ்சியில் என்சிஆர்டி சிலபஸ் ஃபாலோ பண்ணும்பொழுது அவங்க மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சியில், ஐசிஎஸ்சியில் தே ஹேட் அன் அட்வான்டேஜ். ஆனால் அண்மை காலங்களில் தமிழ்நாடு அரசு அதை மாற்றிட்டாங்க. பல மாநிலங்களில் கூட நீட் எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி பாடங்களை மாற்றிட்டாங்க, புத்தகங்களை மாற்றிட்டாங்க. ஸோ இந்த நீட்டில் கிராக் பண்ணணும்னா வகுப்பறையில் அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும் குழந்தைகள். அதை புரிஞ்சிக்காம மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற வரையில் இந்த நீட் எக்ஸாம், ஐஐடி எக்ஸாம்ல ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ரெண்டாவது, கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் இருக்கணும். தினமும் படிக்கணும். அதிக மணி நேரம் சொல்லலை, தினம் படிக்கணும். டிசிப்ளினாக இருக்கணும். கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ். ஒரு நாள் படிக்கிறது, 2 நாள் படிக்கிறது இல்லை, 1 மாதம் படிக்கிறது, 2 மாதம் படிக்கிறது இல்லை, த்ரூ அவுட் தி இயர். மூணாவது, செல்ஃப் டிசிப்ளின். எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறோம், எத்தனை மணிக்கு தூங்குறோம், என்ன பண்ணுறோம், என்ன பேசுகிறோம், யாருடைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருக்காங்க, என்ன புத்தகங்களை படிக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது என்ன பேசுகிறோம், லீவு நாளில் என்ன செய்கிறோம், வகுப்பு முடிஞ்ச எங்கே போகிறோம், செல்ஃப் டிசிப்ளின். நாலாவது, எஃபெக்டிவ் டைம் மேனேஜ்மெண்ட். நான் பல இடங்களில் சொல்லிட்டு வரேன், 9th ஸ்டாண்டர்டில் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம் படிப்பதற்காக ஒதுக்கணும். அந்த 4 மணி நேரம்ன்றது கிளாஸ் ஒர்க்கு, ஹோம் ஒர்க்கு தவிர. ஹையர் கிளாஸ் வரும்போது 10th 11th வரும்போது 5 மணி நேரம் படிக்கணும், ஷெட்யூல் போட்டு படிக்கணும். 12th வரும்போது 6 மணி நேரம். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இது ரொம்ப கஷ்டம். 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் எப்போ முடியும்னா டைமை மேனேஜ் பண்ணாதான் முடியும். நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் சொல்லியிருந்தேன், காலையிலேருந்து ராத்திரி படுக்கிற வரை என்னென்னலாம் செய்கிறாரு, half an hour லாக் பண்ணும்போது தெரியும். அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, என்னால் 6 மணி நேரம் படிக்க முடியல, 5 மணி நேரம் படிக்க முடியல, அது வீக்கெண்டுக்கு எடுத்து வச்சுக்கணும். அப்போ நம்ம காம்பன்சேட் பண்ணுவோம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஆக்சஸ் டு குவாலிட்டி ஸ்டடி மெட்டீரியல். இப்போ பள்ளிக்கூடங்களை பார்த்தீங்கன்னா அந்த கீழ் வகுப்புலேருந்து கைடு கொடுத்துறாங்க. டீச்சரும் கைடு வச்சுக்கிறாங்க, பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் கைடு வச்சுக்கிறாங்க. நோ, நீட்டில் என்ன பெரிய அட்வான்டேஜ்னா நல்ல கேர்ஃபுல்லி செலக்டட் கோர்ஸ் மெட்டீரியல் கொடுக்குறாங்க, ஸ்டடி மெட்டீரியல். இந்த 5 கணக்காக இருந்துதானா குழந்தைகளால் படிக்க முடியாது. கோச்சிங் பண்ணி தான் போய் தான் ஆகணும்னு இல்லை. இப்போ இந்த டியூஷனை பற்றி பேசுகிறேன். டியூஷன், கோச்சிங் 2 ஒன்று தானே. நீங்கள் பாருங்கள், அடுத்த முறை ரோட்டில் போகும்போது சாயந்தரம் 5 மணிக்கு போய் பாருங்கள், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டியூஷன் போகிறாங்க. என்னவோ நம்ம குழந்தை டியூஷன் போகலைன்னா எதோ எழுதுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தாச்சு எல்லாருக்கும். தி நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃப் இந்தியா, NSSO, ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, more than 90% of students at all levels take private tuition. 190% ஸ்டூடெண்ட்ஸு பிரைவேட் டியூஷன்.
1 out of 4 students in India take private tuition. And couple of states, 75% of the students go for private tuition. இதில் என்ன அப்படின்னா, நம்ம நாடு மட்டுமல்ல, ஜப்பான், கொரியா, சைனா போன்ற நாடுகளில் கூட இந்த டியூஷன் என்பது உண்டு, இல்லைன்னு நான் சொல்லலை. பல காரணங்களுக்காக இந்த டியூஷன் அதிகமாக போயிடுச்சு. ஒன்று, சம்பளம் பற்றாமை காரணமாக சில டீச்சர்ஸ் ஹோம் டியூஷன் எடுக்கிறாங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், வகுப்பறையில் என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சு கொண்டு படித்து நல்ல திறமையான ஆசிரியர்களை இருந்து அந்த பள்ளி நிர்வாகம் அந்த டீச்சர்களுக்கு நல்ல ஊக்குவித்து பாடத்தை நடத்தினா கோச்சிங் தேவையில்லை. நீங்கள் நவோதயா பள்ளிக்கூடங்கள் எல்லாம் போய் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் நீட்டு கிராக் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் மறுபடியும் அந்த நவோதயா பள்ளிக்கூடங்களை பற்றி சொல்லும்போது நான் அரசியல் பார்வையில் பார்க்க விரும்பலை. அது வேணுமா வேணாமா எப்படியெல்லாம் இருக்கட்டும், ஆனால் அந்த பள்ளிக்கூடங்களில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வழிமுறை அதுதான் முக்கியம். ஸோ டீச்சிங், டியூஷன், கோச்சிங் இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. இந்த பதிவுடைய இறுதியில் ஒரு சொல்ல விரும்புகிறேன். சில வருடங்களுக்கு முன்பு ஒரு சேலஞ்ச் எடுத்தேன் நான். 3-4 வருடங்களுக்கு முன்பு ஏப்ரல் மாதம் +2 எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஆன்லைனில் இலவசமாக ஒரு கிராஷ் ப்ரோக்ராம் நான் பண்ணேன் நீட்டுக்கு. காஞ்சிபுரத்தில் அரசு பள்ளியில் படித்த 2 மாணவிகள் அந்த 1 month கிராஷ் ப்ரோக்ராம் மட்டும் அட்டன் பண்ணி நீட்டில் பாஸ் பண்ணி நல்ல ஒரு மெடிக்கல் காலேஜில் அவங்களுக்கு சீட் கிடைச்சி போச்சு. நான் ப்ரூவ் பண்ணிட்டு தான் உங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன். அந்த 2 ஸ்டூடெண்ட் எப்படி கிடைச்சதுன்னா ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ், சாதாரண ஒரு அரசு பள்ளிக்கூடங்கள் தான் படிக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள். மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன், இந்த டீச்சிங், டியூஷன், கோச்சிங் இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. அதனால இதை நம்ம எந்த ஒரு கலரோட வச்சு நம்ம இதை பார்க்க வேணாம். குழந்தைகள் படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பள்ளிக்கூடங்கள்ல ஒழுக்கமாக இந்த குழந்தைகள் படிக்கணும். அதனால தான் 9th 10th +1 +2 வகுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஆகிறது. அதனால தான் இந்த 9th 10th +1 +2 வகுப்புகள் மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.